வணக்கம் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ப்ளஸோடைய ட்ரைனிங் வீடியோவில் இது ஒரு முக்கியமான வீடியோ. இது வந்து கஸ்டமரோடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேல்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து போடாமல் வெறும் ஓப்பனிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக தப்பு. ஓப்பனிங்கிறத நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, மொதல் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் போது நம்ம ப்ரீவியஸ் ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ இப்போ தான் நம்ம சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸல் பண்ணிவிட்டு, அதில் நம்ம கையிருப்பெல்லாம் எவ்வளோ இருக்கோ அதை தான் ஓப்பனிங்கில் போடணும். எவ்ரி டைம் ஓப்பனிங்கில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருள் வந்து வர வைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதை பர்ச்சேஸ் என்ட்ரியில் தான் போடணும். நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக வராது. இப்போ இந்த கேஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இஷ்யூ தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இப்போ ஐட்டம்ஸில் மாஸ்டரில் ஐட்டம்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே இங்கே ஆப்ஷன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆல் ஐட்டம் பிக் க்ளோசிங் ஸ்டாக். பிக் க்ளோசிங் ஸ்டாக்னால் இப்போது கரண்ட்லி என்கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு, அதாவது சாஃப்ட்வேர் படி. சாஃப்ட்வேர் வந்து என்ன சொல்கிறேன், அதனுடைய சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு பிக் க்ளோசிங் ஸ்டாக் ரிப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல் ஐட்டம் பிக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்து நான் ஒரு எக்ஸல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர்லேருந்து வந்தக்கூடிய அவுட்புட்டு. ஓகேங்களா? இதில் பர்டிகுலராக பார்கோடையும் இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கையும் ஐட்டம் நேமையும் தனியாக இன்னொரு ஷீட்டில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம், இது க்ளோசிங் ஸ்டாக்கு, இது வந்து பார்கோடு, இது தனியாக போட்டிருக்கேன். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது இந்த கையிருப்பு வந்து பார்த்திங்கன்னா இதான் க்ளோசிங். ஆனால் அவங்க வந்து ஸ்டாக்கு வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 ஸ்டாக் க்ளோசிங் நம்மள்ட்ட சாஃப்ட்வேரில் காமிக்குது. ஆனால் கரண்ட் ஸ்டாக் வந்து 16. அதே மாதிரி சிலது 4 காமிக்குது, கரண்ட் ஸ்டாக்கு 7. இந்த மாதிரி வேரியண்ட் இருக்குது. இது வந்து இந்த வேரியண்ட்டு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக பர்ச்சேஸ் வந்து போடலை. பர்ச்சேஸ் ரிட்டர்னு, சேல்ஸ் ரிட்டர்னு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் வெறும் வந்து ஐட்டம் ஆட் பண்ணி ஓப்பனிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி பில் போட்டதுனால வந்த பிரச்சனை. ஓகேவா? இதை எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு செயின் கோல்டு 2.10 அப்படின்றது. இப்போ நான் போய்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாக் ரிப்போர்ட்டில் சர்ச்சில் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோடனே இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காமிச்சா அதே ரிசல்ட் தான், 13ன்றது காமிப்பது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து கையிருப்பு ஆனால் 16 இருக்குது. இதை வந்து சாஃப்ட்வேரில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதை தான் இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 2 விஷயத்தை பயன்படுத்துகிறோம். ஒன்று சேல்ஸு, அதாவது பர்ச்சேஸ் சலானையும் சேல்ஸ் சலானையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சில சாஃப்ட்வேர்ஸில் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ப்ராப்பர் அக்கௌண்டிங் கிடையாது. இப்போ இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் அதை ப்ராப்பராக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ரைட்டு. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் செலான் எதுக்கெல்லாம் போடலாம், சேல்ஸ் செலான் எதுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த கேஸை பொறுத்தவரையும், இந்த ஐட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 13 க்ளோசிங்கு, ஆனால் 16 வந்து இருக்குது, கையிருப்பு இருக்குது. அப்போ வந்து 3 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஒரு பொருளை வந்து கூட்டுதல் பண்ணணும். ஏன்னா இன்னார்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த ஐட்டம்ன்றது வேறு விஷயம். ஆனால் இந்த ஐட்டம் வந்து யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ வந்து இந்த மாதிரி சூழலில் ஒரு பர்ச்சேஸ் செலான்னு எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே கொண்டு வரலாம், அதேமாரி சேல்ஸ் செலான் எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். மாஸ்டரில் போய் அக்கௌண்ட்ஸில் நான் என்ன பண்ணுறேன், நியூ கொடுத்து ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது எதன் கீழே வர்றதா நான் கணக்கு காட்டுறேன் அப்படின்னா, சப்ளையர் கீழே வர்றதா நான் கணக்கு காட்டுறேன். நீங்கள் சப்ளையர்னு போடலாம், இல்லைன்னா சன்ட்ரே கிரெடிட்டார்ஸ்னு போடலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வர்றதுக்கான ப்ராசஸ். ஸ்டாக் ப்ரொடக்ஷன்ஸ் போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஸ்டாக் கன்சப்ஷன். இது வந்து கஸ்டமர் லெஜரில் வரும். கஸ்டமர்னு போட்டாலும் போடலாம், இல்லை அக்கௌண்டிங் படி டெபிட்டார்ஸ்னு போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2 அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
இப்போ உங்களுக்கு இதை வந்து ஏன் 2 அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணேன்னா, கிட்டத்தட்ட இது அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது கிட்டத்தட்ட 600 ஐட்டத்துக்கு மேலே இருக்குது. அப்போ வந்து நம்ம பார்கோடு நம்மக்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது பார்கோடு. இப்போ 102ன்றது இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய பார்கோடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரிஸில் பர்ச்சேஸ் சலான்றதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ ப்ரெஸ் பண்ணுறேன். நியூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எப்படி பர்ச்சேஸ் போடுவோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் போடுற மாதிரி தான் இது. இப்போ வந்து நான் இங்கே வந்து கேஷ்ன்னு போட்டுடுறேன். என்டர். இங்கே வந்து ஸ்டாக் ப்ரொடக்ஷன் வந்துடுச்சா, என்டர். அதாவது நீங்கள் ஜிஎஸ்டியில் வாங்கிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டின்றதை இங்கே சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இருந்தால் பர்ச்சேஸ் நெட்டுன்றதையும், எக்ஸ்க்ளூசிவ்ன்றது பேசிக் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ் ஆட் ஆச்சுன்னா பர்ச்சேஸ் எக்ஸ்க்ளூசிவ்ன்றதையும், பில் ஆஃப் சப்ளைன்றது நோ டேக்ஸ். இது வந்து சேல் டைப் பர்ச்சேஸ் டைப் நம்ம அசைன் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போதைக்கு நான் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிலே கொண்டு வரல, ஓகேங்களா. அதனால் இவங்க வந்து பில் ஆஃப் சப்ளைன்னு போட்டு நான் என்ட்ரு அடிச்சுக்கிறேன். 102 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். இதில் வந்து 3 அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம 3 ஐட்டம் தான் குறையுது, ஓகேங்களா. 13 இருக்குது அவைலபிள் ஸ்டாக். இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாக் வந்து 13 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து கணக்குப்படி, அவங்களுடைய கணக்குப்படி 16 இருக்கணும், ஓகேவா. அப்போ வந்து 3ன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ப்ரைஸும் ஆட் ஆகிடுது, ஓகேங்களா. அதனுடைய வேல்யூவும் ஆட் ஆகிடுது. அதே நேரத்தில் ஸ்டாக்கும் உங்களுக்கு ஆட் ஆகிடுது. இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சரக்குலையுமே இப்போ அடுத்தது 103ல் வந்து 3 குறையுது. அப்போ என்ன பண்ணுறோம், 103 குவான்டிட்டி குறையுது, ஓகேவா. அவைலபிள் ஸ்டாக்கு மேலே காமிச்சிரும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி நீங்கள் இதை வந்து ஒன்றா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கடன்னு ஒன் ஷாட்லேயே வந்து எல்லா ஸ்டாக்கையுமே நம்ம ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்லேயே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த 2 ஐட்டத்தை மட்டும் உங்களுக்கு சேவ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்கோடை அடிச்சுட்டே கடன்னு என்னென்ன ஐட்டம்லாம் குறையுதோ அதெல்லாம் ப்ரொடக்ஷனில் போடணும். அதுதான் வந்து பர்ச்சேஸ் சலான், ஓகேவா. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். டியூ வாண்ட் டு பிரிண்ட், தேவையில்லை. ஓகே, க்ளோஸ். இப்போ இந்த 2 பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் நம்ம ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் சர்ச்சில் இங்கே அப்டேட் ப்ரைஸுன்றதை டிக் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்ட் ஷோ யூனிட்ஸ்ன்றதை டிக் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 2 ஐட்டத்தோடைய கரண்ட் ஸ்டாக் வேல்யூ பார்க்க போகிறேன். சர்ச் கொடுக்குறீங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான க்ளோசிங் 16 வந்துடுச்சு. அதே மாதிரி அடுத்த ஐட்டம் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இப்போ 7 ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈவன் ஆயிடுச்சா. இப்போது இது கரண்ட்லி இருக்கிற ஸ்டாக்கு, இது நம்ம சாஃப்ட்வேரில் வந்து அவுட்புட்டு. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ப்ராடக்ட், அதாவது ஸ்டாக்கை ப்ரொடக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது கூட இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டத்தோடைய ஹிஸ்ட்ரிஸ் வரும், செப்பரேட் ஹிஸ்ட்ரி. அப்போ பாருங்கள், ஸ்டாக் ப்ரொடக்ஷன்ற நேமில் 3 வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் ஸ்டாக்கை ப்ளஸ் பண்ணுறதும் மைனஸ் பண்ணுறதும் பண்ணணும், ரைட்டு. சேல்ஸ் சலானை பொறுத்தவரையும் நம்ம ஃபஸ்ட்டு இது நல்லா புரிஞ்சிக்கிட்டு நம்ம பண்ணணும், ஓகேவா. ஃபஸ்ட் நான் இந்த மேல் டாப்பில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே மைனஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும். அது இங்கே 0னே காமிச்சினா கூட நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் எல்லாம் தான் போடணும். அப்போ சேல்ஸ் எல்லாம் போட வேண்டிய ஐட்டம் எல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா. இதில் ப்ளஸில் இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு நான் எல்லா ஐட்டத்தையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன், எதெல்லாம் நம்மள்ட்ட இப்போது ஸ்டாக் ப்ளஸில் இருக்குதுன்னு, ஓகேவா. இந்த சைடு வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இது ப்ளஸில் இருக்கனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 0ல் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேவா. 0ல் இருக்கிறத செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 0, இதுவும் 0, இது 1 க்ளோசிங். ஆனால் இப்போ நம்ம கையில் 0 தான் இருக்கணும். 1 இங்கே காமிக்குது, ஆனால் நான் 0ல் தான் இருக்கணும், ஓகேவா. இங்கே 1 காமிக்குது, 0ல் தான் இருக்கணும் நம்மளுது, ஓகேவா. அதே மாதிரி 4 காமிக்குது இங்கே க்ளோசிங்கு, ஆனால் இங்கே 0 தான் இருக்குது. அப்படி நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய 0 வேல்யூவெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் சலான் போட்டு நம்ம கவர் பண்ணணும், புரியுதா. இப்போ இந்த ஐட்டம் எடுத்துக்கோங்க, 220. அப்போ நான் என்ன பண்ணணும், 0 ஆக்கணும்னா நான் சேல்ஸ் சலான் போட்டேன்னா 0 ஆகிடும்.
இப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் நம்ம வந்து ஜீரோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இதெல்லாம் நம்ம ஜீரோ பண்ணணும். இப்போ இந்த ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் வந்து கையில் இல்லைன்றாங்க அவங்க. ஓகேவா? இந்த இப்போ உதாரணத்துக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்கோடு 747 வந்து என்கிட்ட வந்து 10 பீஸ் இருக்குதா சாஃப்ட்வேர் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட ஜீரோ தாங்க இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஜீரோ இருக்கிறத நம்ம இங்கே ஃபில்ட்ரு பண்ணிட்டோமா, இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். அப்போது இதையும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 220 இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே தான், மெத்தட் அதே தான். இந்த டைம் நம்ம யூஸ் பண்ண போகிறது சேல்ஸ் சலான். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பர்ச்சேஸ் சலான். இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். என்டர் கேஷு, என்டர் ஸ்டாக் கன்செப்ஷன், பில் ஆஃப் சப்ளை, என்டர். இப்போ 220 இப்போ கையில் 1 இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம 1 வெளியே ஏற்றிட்டுனா அது 0 ஆகிடும். சரியா? ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 221 அதுவுமே வந்து 1 ஸ்டாக் வந்து 1ன்னு காமிக்குது. நம்ம இதை 0 பண்ணுறோம். ஓகே, இப்போ பெருசாக இருக்கிறத பண்ணுவோம். இந்த இடத்துல இதை பாருங்கள், 747 பார்கோடு 747 10 பீஸு 10மே நம்ம 0 பண்ணிடுறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேரே மேலே காமிக்குது, ஸ்டாக்கு காமிக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ 750ன்னு வச்சுக்கோங்க. 750 இப்போ 12 பீஸ் இருக்குது. எனக்கு 0 தானே ஆகணும். அப்போ 12 பீஸ் வந்து நான் போட்டுட்டேன், என்ன ஆகும், 12 எனக்கு வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து கன்சப்ஷன் பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒரு பயன்படுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? இப்போ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் போய் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரிப்போர்ட். ஓகேவா? சர்ச்சில் இப்போ நான் வந்து சேம் இங்கே அப்டேட்டட் குவான்டிட்டி எக்ஸ்பெண்டட் கொடுத்துறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 10 பீஸ் இல்லையா? இப்போ இதனுடைய நேம் வந்து டிசைன் ப்ளவுஸ்னு போட்டால் மொத்தமாக வந்துடும். நம்ம பார்கோடை வச்சு சர்ச் பண்ணலாம், இல்லை வந்து மொத்தமாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. டிசைன் ப்ளவுஸ் அப்படின்றத ப்ரௌஸ் இது பண்ணிக்கிட்டேன். சாஃப்ட்வேரில் டிசைன் ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். இப்போ வந்து 5 மாடல் காமிக்கும். இதில் அந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம 0 ஆன ஸ்டாக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டிசைன் ப்ளவுஸு பார்கோடு வச்சு சர்ச் பண்ணலாம். இருங்க, நம்ம சர்ச்சில் பார்கோடு 747. ஸோ 747 நம்ம இப்போ 0 பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்தமாரி நீங்கள் சர்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் ஈவன் பண்ணி ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சேல்ஸ் சலான் அண்ட் பர்ச்சேஸ் சலானை இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னா இல்லை, நம்ம வேறு ஒரு பர்பஸ்க்கும் பயன்படுத்தலாம். குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு மெயின் பிரான்ச்சு, இன்னொரு சப் பிரான்ச் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் பொருளை வந்து நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பர்பஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் சலானையும் சேல்ஸ் சலானையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இங்கே நம்ம சேல்ஸ் சலான் போடுறது அந்த பிரான்ச்சுக்கு பர்ச்சேஸ் சலான். இங்கே இப்போ அங்கே பர்ச்சேஸ் சலான் பண்ணுறவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சலான். இவ்வளோ தாங்க விஷயம். இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கவர் பண்ணிட்டேன். ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அண்டு கன்செப்ஷன்ஸை நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி தாங்க வேஸ்டேஜ், ஷார்ட்டேஜ், டேமேஜ் இந்த அக்கௌண்டிங்கை க்ரியேட் பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸ் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திச்சு நம்ம அதை பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. Thank you for watching. Please support and subscribe.